पीताम्बरमदाराङ्गं वनमालाविभूषितं सुन्दरं पुण्डरीकाक्षं सर्वलोकैकनायकं क्षीरोते मण्डले भानुर्वैकुण्ठे गारुडे पुनः मधुरायां पुरीगोष्ठ्याम् अष्टाङ्गं विष्णुमन्दिरं कृतमालातटे रम्ये कदलीषण्डमण्डिते विमाने विश्वकर्मये सदा सन्निधो हरिं श्रियपदियाय அவாப்த துளசிகாமனாய் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் பரம், வியூகம், விபவம், அர்ச்சை, அந்தர்வியாபி என்று சொல்லக்கூடிய 5 நிலைகளிலே எழுந்தருளி லோக உஜ்ஜீவனம் செய்வதற்காக இங்கு எழுந்தருளி அருள்பாவித்து கொண்டிருக்கிறான். அதிலே கலியுகத்திலே அர்ச்சாவதார மூர்த்தியாக ஏனைய தேசங்களிலே எழுந்தருளி எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் அருள்பாலித்து கொண்டு வருகிறான். சங்கம் வளர்த்த மதுரை மாநகரிலே ஸ்ரீ கூடழகப் பெருமாளாக அஷ்டாங்க விமானம் என்று சொல்லக்கூடிய அற்புத விமானத்தின் அடியிலே எழுந்தருளி சேவை சாதித்து கொண்டு வருகிறான். ஆதியிலே மதுரை மாநகருக்கு கூடல் மாநகர் என்று பெயர் இருந்ததாக சொல்லப்படுகிறது. மதுரையை அலங்கரிக்கும் வழியிலே வைகை நதியானது 2 பாகமாக மதுரைக்கு மாலை போட்டது போல் 2 பாகமாக ஓடி வருகிறது. எம்பெருமானுடைய இடது பாகத்திலே ஓடுகின்ற நதிக்கு வைகை மாநதி என்றும், எம்பெருமானுடைய வலது பாகத்திலே கிருதமாலா என்று சொல்லக்கூடிய நதியானது ஓடி எம்பெருமானுடைய திருக்கோவிலையும் மதுரை மாநகரையும் அலங்கரித்து கொண்டு வருகிறது. இந்த கிருதமால் என்று சொல்லக்கூடிய நதியானது எம்பெருமான் திருவிக்கிரம அவதாரம் எடுக்கின்ற காலத்திலே சத்தியலோகத்திலே எம்பெருமானுடைய திருவடி படும் காலத்திலே பிரம்மாவால் பூஜிக்கப்பட்ட அந்த தீர்த்தம் ஓடி வருவதாக இன்றும் மதுரை புராணங்களிலே சொல்லப்படுகிறது. அந்த வகையிலே எம்பெருமான் அந்த கிருதமால் என்று சொல்லக்கூடிய நதிக்கரையிலே கதலீவனம் என்று சொல்லக்கூடிய வாழைத்தோப்பின் நடுவிலே மண்டூக மகரிஷி என்று சொல்லக்கூடிய ரிஷிக்காக இங்கே பிரத்யக்ஷமாகி காட்சியளித்து கொண்டிருப்பதாக ஐதீகம். இங்கே எம்பெருமான் கூடழகப் பெருமாள் மூலமூர்த்தியாக அமர்ந்த திருக்கோலத்திலே ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் கண்டு அனுபவித்த வகையிலே சங்குசக்கரதாரியாக அமர்ந்த திருக்கோலத்திலே பரபாசுதேவனாக கூடல் அழகப் பெருமாளாக அமர்ந்த திருக்கோலத்திலே தன்னுடைய வலது திருவடியை கீழே நீட்டிக்கொண்டு இடது திருவடியை மடக்கி வைத்து கொண்டு ஒரு திருக்கரத்தினால் பக்தர்களை வா என்று அழைத்து ஒரு திருக்கரத்தினால் அபயமளித்து கொண்டிருக்கிறார். இங்கே அமர்ந்த நிலையில் எம்பெருமான் கூடழகப் பெருமாள் பரமபதநாதனாக ஆதிசேஷன் மேல் அமர்ந்து ஸ்ரீதேவி, பூமிதேவி போன்ற உபயநாச்சியாருடன் எழுந்தருளி அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். இங்கே கர்ப்ப கிரகத்திலே பஞ்சபேர விதானமாக 5 மூர்த்திகளாக இங்கே எம்பெருமான் கூடழகப் பெருமான் எழுந்தருளி உள்ளான். வைகானச பகவத் சாஸ்திரத்திலே ஏகபேர விதானம், திரிபேர விதானம், பஞ்சபேர விதானம் என்று 3 வகையான சன்னதிகளாக சொல்லப்படுகின்றன. ஏகபேர விதானம் என்று சொல்லக்கூடிய சன்னதிகளிலே மூலவர் மட்டும் தனித்திருந்தால் அந்த சன்னதி ஏகபேர விதான சன்னதி என்று சொல்லப்படுகிறது. மூலவர், கௌதுகர், உற்சவர் என்று சொல்லக்கூடிய 3 மூர்த்திகளுடன் கூடிய சன்னதியை திரிபேர விதான சன்னதி என்றும், மூலவர், கௌதுகர், உற்சவர், யாகபேரர், பலிபேரர் என்று 5 மூர்த்திகளுடன் எழுந்தருளுக்கக்கூடிய சன்னிதானங்களை பஞ்சபேர விதானம் என்று வைகானச பகவத் சாஸ்திரம் உரைக்கிறது. அந்த வகையிலே இங்கே கூடழகப் பெருமான் கர்ப்ப கிரகத்திலே பஞ்சபேர விதானமாக 5 மூர்த்திகளாக எழுந்தருளி அருள்பாலித்து கொண்டிருக்கிறான். மூலவர் எந்த நிலையில் உள்ளாரோ அதே போன்று கௌதுகமூர்த்தி, அர்ச்சனாமூர்த்தி, பூஜாமூர்த்தி என்று சொல்லக்கூடிய பெருமாள் மூலவர் இங்கே அமர்ந்த திருக்கோலத்தில் இருப்பதனால் இங்கே கௌதுகமூர்த்தி அமர்ந்த திருக்கோலத்தில் எழுந்தருளி ஸ்ரீதேவி, பூமிதேவியுடன் அருள்பாலித்து கொண்டு வருகிறார். உற்சவமூர்த்தி, உற்சவருடைய திருநாமம் இங்கே வியூக சுந்தரராஜன் என்று சொல்லக்கூடிய அளவிலே எம்பெருமான் வியூகசுந்தரராஜனாக உற்சவமூர்த்தியாக எழுந்தருளி ஸ்ரீதேவி, பூமிதேவி உபயநாச்சியாருடன் சேவை சாதித்து கொண்டு இருக்கிறான். அருகிலே யாகபேரர் என்று சொல்லக்கூடிய வகையிலே
யாகங்களுக்காக, ஆலயங்களிலே நடைபெறும் யஜ்யங்களுக்காகவும், ஸ்தபனம் என்று சொல்லக்கூடிய திருமஞ்சனங்களை கண்டருள்வதற்காகவும், தனியாக மூர்த்தியாக யாகபேரராகவும், ஸ்ரீ பலிமூர்த்தியாகவும், நித்திய பலிகளை ஏற்றுக்கொள்வதற்காகவும், நித்திய பலி சாதிப்பதற்காக பலிமூர்த்தியாகவும் ஏழுள்ள 5 நிலையிலே எம்பெருமான் திருவ, கௌதுக, உற்சவ, யாகபேர, பலிபேர, பஞ்சபேர விதானமாக கர்ப்ப கிரகத்திலே எழுந்தருளி அருள்பாலித்து கொண்டு வருகிறான். இங்கே அமர்ந்த நிலையில் கூடழகராக கர்ப்ப கிரகத்திலும், அதற்கு மேல் விமானத்தில் 2 சன்னதிகளாக எழுந்தருளி அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். விமானத்திலே சூரியநாராயண பெருமாள் என்ற நின்ற திருக்கோலத்திலே எழுந்தருளி சேவை சாதித்து கொண்டு வருகிறான். சூரிய மண்டலத்திலே எம்பெருமான் சூரியநாராயணனாக எப்படி காட்சியளிப்பாரோ அதே போன்று இங்கே ஸ்ரீதேவி பூமிதேவியுடன் சூரிய நாராயணனாக நின்ற திருக்கோலத்திலே சேவை சாதித்து கொண்டு வருகிறான். இந்த நின்ற நிலையில் உள்ள கர்ப்பகிரகத்திலே அஷ்டதிக் பாலகர்களுக்கு தங்கள் வாகனங்களுடன் ஓவியமானது 16ஆம் நூற்றாண்டு காலங்களிலே வரையப்பட்ட ஓவியங்களானது இந்த கர்ப்ப கிரகத்திலே உள்ளன. இங்கே சிவபெருமானும் பிரம்மாவும் சூரிய மண்டலத்திலே எப்படி இருப்பார்களோ அப்படி மானும் வலுவுமாக சிவபெருமானும் சதுர்முக பிரம்மாவாகவும் எழுந்தருளி சேவை சாதித்து கொண்டு வருகின்றனர். இதற்கு மேலே ஷீராப்தி சயனமாக ஸ்ரீரங்கத்திலே ஸ்ரீவைகுண்டத்திலே எம்பெருமான் எப்படி பள்ளி கொண்டிருப்பானோ அதே போன்று பள்ளிகொண்ட பெருமாளாகவும் இங்கே சயனித்து கொண்டு சேவை சாதித்து கொண்டு வருகிறான். இங்கே திருப்பார்கடலிலே ஆதிசேஷன் மேல் எம்பெருமான் எப்படி பள்ளி கொண்டிருப்பாரோ அதே போல் இங்கே பள்ளிகொண்ட திருக்கோலத்திலே ஷீராப்தி சயனம் என்ற பெயரிலே இங்கே சயனமூர்த்தியாகவும் சேவை சாதித்து கொண்டு வருகிறான். ஸ்ரீதேவி பூமிதேவி நாச்சியார்கள் எம்பெருமாளுக்கு திருவடி கைங்கரியம் செய்யும் வகையிலே அமர்ந்த திருக்கோலத்தில் உள்ளனர். பிருகு மார்க்கண்டேய மகர்ஷிகளும் வீராசனத்திலே அமர்ந்த திருக்கோலத்திலும் பிரம்மாதி மூர்த்திகளும் ருத்ராதி தேவர்களும் எல்லோ தேவர்களும் புடைசூழ இங்கே 16ஆம் நூற்றாண்டு ஓவியங்களுடன் அந்த கர்ப்ப கிரகத்திலே உள்ள ஓவியங்களுடன் இங்கே எம்பெருமான் ஷீராப்து சயனமாக சேவை சாதித்து கொண்டிருக்கிறான். ஆழ்வார்கள் பார்த்து அனுபவித்த நின்றான், இருந்தான், கிடந்தான் என்று சொல்லக்கூடிய 3 நிலையிலுமே எம்பெருமான் அஷ்டாங்க விமானத்தின் கீழ் எழுந்தருளி சேவை சாதித்து கொண்டு வருகிறான். இந்த அஷ்டாங்க விமானம் என்பது ஓம் நமோ நாராயணாய என்று சொல்லக்கூடிய அஷ்டமகா சித்திகளை உள்ளடக்கிய எம்பெருமானின் அஷ்டாட்சர மந்திரத்தினாலே அமைக்கப்பட்ட விமானம் அஷ்டாங்க விமானம். இந்த விமானம் தேவலோக சிற்பியான விஸ்வகர்மாவால் அமைக்கப்பட்ட விமானம் என்று சாஸ்திரங்களிலே சொல்லப்படுகின்றது. புராணங்களிலே எடுத்துக்காட்டுகள் பல காணப்படுகின்றன. தேவலோக சிற்பி விஸ்வகர்மாவால் அமைக்கப்பட்டது என்பதனால் இது ஒரு தேவ பிரதிஷ்டை சன்னதி. பிரதிஷ்டைகளிலே தேவ பிரதிஷ்டை, ரிஷி பிரதிஷ்டை, மானுஷீக பிரதிஷ்டை என்று 3 வகையான பிரதிஷ்டைகள் சொல்லப்படுகின்றன. இது தேவலோக சிற்பி விஸ்வகர்மாவால் அமைக்கப்பட்டது என்பதால் இது தேவ பிரதிஷ்டை சன்னதி. தேவ பிரதிஷ்டை சன்னிதானத்திற்கு ஒரு முறை நாம் சென்று வந்தோமேயானால் நாம் செய்த பாவங்கள் எல்லாம் போக்கப்படுகின்றன என்று சொல்லுகின்றது சாஸ்திரம். அந்த வகையிலே நாம் செய்த பாவங்களை எல்லாம் போக்கவல்ல சன்னிதானம் எம்பெருமான் கூடழகப் பெருமாளுடைய சன்னிதானம். இந்த கூடழகப் பெருமாளுடைய சன்னிதானத்திலே திருமங்கையாழ்வார் கூடழகரை கண்டு தரிசித்து நாகப்பட்டினம் சென்று அங்கே எழுந்தருளிருக்கக்கூடிய எம்பெருமானை தரிசிக்கும் பொழுது ஒப்பனையாக மதுரை மாநகரில் உள்ள கூடலர்கள் போர் இருக்கின்றாய் என்று சொல்லி கோழியும் குடலும் கோவில் கொண்ட கோவலரை ஒப்பர் என்று ஒப்பனையாக பாடியுள்ளார். ஒரு பொருளுக்கு உவமையாக ஒன்றை சொல்ல வேண்டும் என்றால் அது உன்னதமான பொருளாக இருக்க வேண்டும் என்கிறது இலக்கண சாஸ்திரம். அந்த வகையிலே அதியுன்னதமான கூடழகப் பெருமாளை கோழியும் கூடலும் கோவில் கொண்ட கோவலரை ஒப்பர் என்று திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் செய்கிறார். அந்த அளவிற்கு திருமங்கையாழ்வார் மனதிலே பதிந்த பெருமாளாக கூடழகப் பெருமாள் அமர்ந்துள்ளார். திருமங்கையாழ்வாரால் மங்களாசாசனம் பண்ணப்பட்ட இந்த பெருமாளுக்கு மற்றொரு மகோப்பேறு என்னவென்றால் இந்த சன்னிதானத்திலே திருப்பல்லாண்டு என்று சொல்லக்கூடிய ஒரு உன்னத பிரபந்தமானது தொடக்கம் பெற்ற திவ்ய தேசமாக இது விளங்குகிறது. வல்லவதேவ பாண்டியன் என்று சொல்லக்கூடிய பாண்டியனுக்கு
பரம்பொருள் மேக சந்தேகம் ஏற்பட பெருமாள் விஷ்ணு சித்தன் என்று சொல்லக்கூடிய பெரியாழ்வாருடைய கனவில் சென்று எம்மை போய் பரம் சொல்க என்று சொல்ல பெரியாழ்வார் மதுரை என்பதைக்கு வந்து வேண்டிய வேதங்களை எல்லாம் சொல்லி பொற்கிழியை வளைத்து பரம்பொருள் ஸ்ரீமன் நாராயணனே என்று நிர்ணயித்த பிற்பாடு பெருமாள் ஸ்ரீதேவி பூமிதேவி சமேதராக கிருடாரூடனாக ஆகாச மார்க்கத்திலே சேவை சாதிக்க கலியுகத்திலே இந்த பூலோகத்திலே இத்தனை அழகு பொருந்திய எம்பெருமான் சேவை சாதிப்பதைக் கண்டு அங்குள்ள பக்தகோடிகள் அனைவரும் எம்பெருமானுக்கு கண்ணெச்சில் பட்டுவிடுமே என்பதற்காக பெரியாழ்வார் யானையோடு மணியெடுத்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு என்று எம்பெருமானுடைய அழகுக்கு திருக்காப்பு பல்லாண்டு பாடிய திவ்யதேசம் இந்த திவ்யதேசமே. இந்த சன்னிதானம் ஏறத்தாழ கிமு 500ஆம் நூற்றாண்டிலிருந்து இங்கே எம்பெருமான் எழுந்தருளி சேவதாதித்து கொண்டிருப்பதற்காக ஆதாரங்கள் தொல்காப்பியம், சிலப்பதிகாரம் போன்ற நூல்களிலேயே சொல்லப்படுகின்றன. இருந்தையூர் அமர்ந்த செல்வா என்று சொல்லக்கூடிய தொல்காப்பியத்துடைய வரிகளிலிருந்து தொல்காப்பியம் பதவுரை அறித்த ஆசிரியர்கள் காலத்திலேயே இந்த குடரகப் பெருமான் இங்கே எழுந்து அருள்பாலித்து கொண்டிருக்கிறார் என்ற செய்தி நாம் எல்லோரும் அறிய முடிகிறது. ஆண்டாள் சன்னதி தனியாக அமையப்பட்டிருக்கிறது. ஆண்டாளிற்கு ஆடி மாதத்தில் 10 நாள் உற்சவம் நடைபெற்று வருகிறது. 10 நாள் ஆடிப்பூரத்தன்னைக்கு பெருமாள் ஆண்டாள் சேர்த்தியாக பூம்பல்லாக்கில் புறப்பாடு நடைபெறும். ஆண்டாள் சன்னதியை தரிசித்துவிட்டு வரும்பொழுது நவக்கிரக சன்னதி இங்கே அமையப்பட்டிருக்கிறது. பொதுவாக வைஷ்ணவ சம்பிரதாயப்படி நவக்கிரக சன்னதிகள் எங்கும் இருப்பதில்லை. இங்கே ஆதி காலத்திலேயே பெருமாள் பிரதிஷ்டை பண்ணக்கூடிய அதே காலத்திலேயே நவக்கிரக பிரதிஷ்டை இங்கே பண்ணப்பட்டிருக்கிறது. அவளுக்கு சொல்லக்கூடிய அந்த பிரமாணப்படி நவக்கிரக பிரதிஷ்டை இங்கே அமையப்பட்டிருக்கிறது. நவக்கிரகங்களுக்கு திருமண் சாத்தி வைஷ்ணவ முறைப்படி துளசியை கொண்டு அர்ச்சனை நடைபெறுகிறது. அதனால் இங்கே விசேஷமாக நவக்கிரக பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கிறது. நவக்கிரக தோஷங்களுக்கு இந்த சன்னதி வந்து பிரார்த்தனை செய்து கொண்டால் அது விலகும் என்ற ஒரு நம்பிக்கை உண்டு. இது மாதிரி இங்கே உள்ள கல்யாணங்கள், விவாக காரியங்களுக்காகவும் குழந்தை பேருக்காகவும் இங்கே உள்ள காரியங்கள் பிரார்த்தனை செய்து கொண்ட காரியங்கள் விரைவாகவே நடைபெறும் என்ற அதீதமான பெருமாளுடைய நம்பிக்கை உண்டு. தொல்காப்பியம், சிலப்பதிகாரம் போன்ற நூல்களின் சிறப்பு பெற்ற இந்த திவ்யதேசத்திலே வைகானச பகவத் சாஸ்திரத்திலே சொல்லியிருக்கக்கூடிய வகையிலே நித்யோத்சவம், பக்ஷோத்சவம், மாசோத்சவம், சம்பத்சரோத்சவம் என்று சொல்லக்கூடிய வகையிலே நித்திய உற்சவங்களும் மாதந்தோறும் நடைபெறக்கூடிய பருவ உற்சவங்களும் வருஷந்தோறும் நடைபெறக்கூடிய உற்சவங்களும் எம்பெருமானுக்கு சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகிறது. அந்த வகையிலே எம்பெருமானுக்கு சித்திரை மாதம் வசந்தோத்சவம் என்று சொல்லக்கூடிய வைபவமும், வைகாசி மாதம் விசேஷமாக எம்பெருமானுக்கு பிரம்மோத்சவம் என்று சொல்லக்கூடிய வைபவமானது நடைபெறுகிறது. எம்பெருமான் அவதரித்த இந்த வைகாசி அனுஷம் என்று சொல்லக்கூடிய இந்த திருநட்சத்திரத்திலே எம்பெருமானுக்கு திருத்தேரோட்டம் நடைபெறுகின்றது. இதுபோன்று வைகானச பகவத் சாஸ்திரத்திலே சொல்லியிருக்கக்கூடிய அத்தனை உற்சவங்களும் நித்யோத்சவம், பக்ஷோத்சவம், மாசோத்சவம், சம்பத்சரோத்சவம், அயனோத்சவம், காமியோத்சவம், தவனோத்சவம், டோலோத்சவம், பல்லோத்சவம், பவித்ரோத்சவம், சயனோத்சவம், அத்தியானோத்சவம் போன்ற உற்சவங்கள் அனைத்தும் அந்தந்த மாதங்களிலே பகவத் சாஸ்திர வைகானச பகவத் சாஸ்திரத்திலே சொல்லியிருக்கக்கூடிய மாதங்களிலே நடைபெற்று வருகின்றது. இங்கே எம்பெருமானுக்கு வைகாசி மாதம் நடைபெறும் பிரம்மோற்சவமும், மார்கழி ராப்பத்து உற்சவத்திலே நடைபெறக்கூடிய அத்தியான உற்சவத்திலே ராப்பத்து ஆரம்ப நாளிலே நடைபெறக்கூடிய வைகுண்ட ஏகாதசி என்று ஸ்ரீ வைஷ்ணவர்களால் கொண்டாடப்படும் மகோத்சவங்களும் வெகு சிறப்பாக இங்கே நடைபெற்று வருகின்றன. வைகுண்ட ஏகாதசி அன்று எம்பெருமான் உற்சவமூர்த்திக்கு ஊஞ்சல் மண்டபத்திலே சயனமானது செய்யப்பட்டு ஆதிசேஷன் மேல் எம்பெருமான் சயன கோலத்திலே சேவை சாதிக்கின்றான். ஆழ்வார்கள் அருடையபடி சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மறுபடியாம், நீர்கடலுள் என்றும் புனையாம் என்று சொல்லக்கூடிய வகையிலே ஆதி எம்பெருமான் திருப்பார்கடலிலே பள்ளிகொண்டார் போல் பள்ளிகொண்ட மூர்த்தியாக சயன திருக்கோலத்திலே இங்கு வைகுண்ட ஏகாதசி அன்று காலையிலே எம்பெருமானுடைய உற்சவமூர்த்தி வியூகசுந்தரராஜன் சேவை சாதித்து அதன் பின்னர் சாயந்திரம் ஆடிவீதி வழியாக புறப்பாடு கண்டருளி பரமபத வாசல் வழியாக சொர்க்கவாசல் திறக்கும் வைபவமானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. சொர்க்கவாசல் திறந்து நம்மாழ்வாருக்கு சேவை சாதிக்கும் அந்த வைபவம்
இங்கே ஸ்ரீ வைஷ்ணவர்களாலும் பக்த ஜனங்களாலும் மதுரை மாநகர் பக்த கோடிகளாலும் வெகு விமர்சையாக இங்கே கொண்டாடப்பட்டு வருகிறது. தை மாதத்திலே எம்பெருமானுக்கு நடைபெறும் கணுப்பார் வேட்டை என்று சொல்லக்கூடிய உற்சவம் அனுப்பானடி என்கின்ற கிராமத்திலே விமர்சையாக 2 நாட்கள் எம்பெருமான் அங்கு சென்று கணுப்பார் வேட்டை உற்சவங்களும் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகின்றன. எம்பெருமானுக்கு வைகானச பகவத் சாஸ்திரத்திலே சொல்லியிருக்க வருகின்ற ஷட்காலாராதனம் என்கின்ற வழியிலே எம்பெருமானுக்கு 6 கால பூஜைகளானது இங்கே நடைபெற்று எம்பெருமான் திருவுள்ளம் பற்றி இங்கே வந்து வணங்கக்கூடிய அனைத்து பக்த கோடிகளுக்கும் எம்பெருமான் அருள்பாலித்து கொண்டு வருகிறான். அஷ்ட அங்கங்களை கொண்ட அஷ்டாங்க விமானத்தின் கீழே எம்பெருமான் எழுதியிருப்பதனால் ஒரு மண்டலம் 48 நாள் மனதிலே எந்த காரியத்தை நினைத்து கொண்டு இங்கே வந்து விமான பிரதட்சணம் செய்கிறார்களோ அவர்களுக்கு இங்கே எம்பெருமான் சகலவிதமான காரியங்களையும் நிறைவேற்றி கொண்டு சகலவிதமான காரியங்களையும் அனுகூலம் செய்து கொடுத்து அருள்பாலித்து கொண்டு வருகிறான். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 வல்லாண்ட சென்றோள் மணிவண்ணா உன் சேவடு செவ்விதற்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்னே 1000 பல்லாண்டு வடிவாய் நின் மலர் மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவாய் ஜோதி வலத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைபோர் பொக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டு. நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறது அஷ்டாங்க விமானம். பெருமாள் இந்த விமானத்துக்கு கீழே தான் கூடிக்கொண்டிருக்கிறார். இந்த விமான அமைப்புப்படி 96 வகை விமானங்களிலே அஷ்டாங்க விமானம் என்பது முதன்மையாக சொல்லப்படுற விமானம். பிரம்மாவோட மைந்தன் விஸ்வகர்மானால் அமைக்கப்பட்ட விமானம் அஷ்டாங்க விமானம். ஓம் நமோ நாராயணான அஷ்டாட்சத்தினால் அமைக்கப்பட்ட விமானம் அஷ்டாங்க விமானம். இந்த விமான அமைப்புப்படி கீழே அமர்ந்த திருக்கோலத்தில் கூடலழகரா பெருமாள் வீற்றிருக்கிறார். மேலே அஷ்டாங்க விமானத்தில் நின்ற கோலத்தில் சூரிய நாராயணாவும் அதற்கு மேலே ஷீராப்தி சேனரா சயன திருக்கோலத்திலையும் பெருமாள் எழுதியிருக்கிறார். 8 பிராகாரங்களை கொண்டது அஷ்டாங்க விமானம். இந்த சன்னதிக்குள்ளேயே கீழே கூடலழகர் சன்னதியில் மூலவரிட 2 பிராகாரம், மேலே சூரிய நாராயணம் 2 பிராகாரம், ஷீராப்தி சேனரிடம் 2 பிராகாரம், வெளியே ஆடி வீதி, ஆடி வீதிக்கு அடுத்ததாக மாட வீதி. இந்த 8 பிராகாரங்களை கொண்டது அஷ்டாங்க விமானம் சொல்லப்படுறது. விசேஷமான விமானம். 108 திவதேசங்களிலே திருக்கோஷ்டியூர் சௌமியநாராயண பெருமாள் சன்னதியில் உள்ள அஷ்டாங்க விமானம் ஒன்று, மதுரை கூடலழகர் சன்னதியில் அஷ்டாங்கம். இந்த 2 ஊர்களிலே திவதேசங்களில் இந்த 2 ஊர்களில் தான் அஷ்டாங்க விமானம் அமையப்பட்டிருக்கிறது. உன்னையே சுட்டி காட்டும் கான் தக்கதறிதியேல் சந்திராசலம் செய்யாதே மக்கட்பெறாத மலட நல்ல ஜேல்வா கண்டாய் அழகிய வாயில் அமுத ஊரல் தெளிவுரா மழலை முத்தாத இளஞ்சொல்லால் உன்னை கூவுகின்றான் குழகன் ஸ்ரீதரன் கூவக்கூவனி போதியேல் புழையிலவாகாதே நின் செவி புகழ் மாமதி கண்டொடு சக்கரம் சார்ங்கமேந்தும் தடக்கையன் கந்துயில் கொள்ள கருதி கொட்டாவி கொள்கின்றான் உண்ட முளைப்பாலரா கண்டாய் உறங்காவிடில் விந்தனில் மன்னிய மாமதி விரைந்தோடிவா பாலகன் என்று பரிபவம் செய்யேல் பண்டொரு நாள் ஆலிநிலை வளர்ந்த சிறு கணவனிவன் மேலடப்பாய்ந்து பிடித்துக் கொள்ளும் வெகுளுமேல் மாலை மதியாதே மாமதி மகிழ்ந்தோடிவா சிறியனென்று என் இளஞ்சிங்கத்தை இகழேல் கண்டாய் சிறுமையின் வார்த்தையை மாவலியிடை சென்றுகள் சிறுமை பிழை கொள்ளில் நீயுமுன் தேவைக்குரியகான் நிறைமதி நெடுமால் விரைந்துன்னை கூவுகின்றான் தாழியில் வெண்ணை தடங்கையார விழுங்கிய பேழை வயிற்றெம்பிரான் கண்டாய் உன்னை கூவுகின்றான் ஆழிகொண்டுண்ண எரியும் ஐயுறவில்லைகான் வாழபுருதியேல் மாமதி மகிழ்ந்தோடிவா மைத்தடங்கண்ணி யசோதை தன் மகனுக்கு இவையொத்தன சொல்லி உரைத்த மாற்றம் ஒளிபுத்தோர் வித்தகன் விட்டு சித்தன் விரித்த தமிழிவை எத்தனையும் சொல்ல வல்லவர்க்கு இடரில்லஜே மைத்தடங்கண்ணி யசோதை தன் மகனுக்கு இவையொத்தன சொல்லி உரைத்த மாற்றம் ஒளிபுத்தோர் வித்தகன் விட்டு சித்தன் பிரித்த தமிழிவை எத்தனையும் சொல்ல வல்லவர்க்கு இடரில்லஜே.